நாம் இன்னைக்கு பார்க்குறது பொட்டுக்கடலை உருண்டை. கொண்டக்கடலையிலேருந்து வர்றது. ஏன்னா நிறைய இப்போ பிகினர்ஸ்க்கு இப்போத்தைய குழந்தைங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால நம்ம இதை பதிவு பண்ணுறோம். நார் சத்து நிறைய இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது. இப்போ பொட்டாசியம் அப்படின்னோடனே ஹை ப்ரெஷர் சமன்பாட்டுக்குள்ளே வரும். நார் சத்து இருக்கிறதால நல்ல மலமிளக்கியாக இருக்குது. எல்டிஎல்ங்கிற அந்த கெட்ட கொழுப்பை கரைய வைக்குது. அதனால இதயம் பாதுகாக்கப்படுது. பெருங்குடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை, மலக்கழிவுகளை நகர்த்தக்கூடிய பண்பு இந்த பொட்டுக்கடலைக்கு இருக்குது. ஏன்னா அதே மாதிரி புரோட்டீன் 100 கிராம் பொட்டுக்கடலையில் 16 கிராம் இருக்குது. அப்போ சைவ பிரியர்கள், சைவ உணவே சாப்பிட்றவங்க இருக்காங்க இல்லையா, உன்னதமான புரதம். ஏன்னா அசைவ பிரியர்கள் நீங்கள் அது நிறைய இறைச்சியில் உங்களுக்கு புரதம் கிடைக்கும். கண்டிப்பாக சைவ பிரியர்களுக்கு இது உன்னதமான ஒரு உணவு பொட்டுக்கடலை. கால்சியம் நிறைய இருக்கிறதால எலும்பு வலுவில்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவங்க, மெனோபாஸ் ஆனவங்க, எலும்புகளுக்கு வலுவு கொடுக்கூடியது. அதே போல் நீரிழிவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். குளுக்கோஸ் ரத்தத்தில் சீக்கிரமாக போய் அதுக்குள்ளே சேராது, மெதுவாக அது கொண்டுட்டு போகும். சர்க்கரையை அந்த அளவை கரெக்ட் பண்ணும். நீரிழிவு நோயாளிகள் நீங்கள் தினமுமே ஒரு அரை கைப்பிடி பொட்டுக்கடலை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே பசிக்காது. இப்போ காலையில் 4 இட்லி சாப்பிடுவீங்க, இடையில ஒரு மணிக்கு உங்களுக்கு ஏதோ மீட்டிங் இருக்குது, இல்லை வெளியே அவுட்டோர் போயிட்டு வரீங்க, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அரைப்படி பொட்டுக்கடலையே நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஒரு 11 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மணி 3 மணி வரையிலும் கூட கொஞ்சம் தள்ளி போகும். உங்களுக்கு அந்த பசி எடுக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு 18 கிராம் நார்ச்சத்து இருக்குது 100 கிராம் பொட்டுக்கடலையில். கொழுப்பு இந்த பொட்டுக்கடலையில் அறவே இல்லை. ஆனாலும் ஹெச்டிஎல்ங்கிற நல்ல கொழுப்பை பாதுகாக்குது. நல்ல கொழுப்பு நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை. கெட்ட கொழுப்பை தான் நம்ம கரைக்கணும். அதுக்குமே இது ஒரு கவசமாக இருக்குது, அந்த நல்ல கொழுப்பை பாதுகாக்கிறதுக்கு இந்த பொட்டுக்கடலை. அதாவது வயிற்று வலி, அல்சர் பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான ஆபத் பாந்தவன். இதை கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நீங்கள் அல்சர் நோயாளிகள் எப்பயுமே நீங்கள் வெளியே போகிறதா இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் ஒரு டப்பாவில் பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா, அதாவது மென்று உடனே முழுங்கக்கூடாது, அப்படியே நல்லா உமிழ் நீரோடு சுமைச்சு இந்த இவ்வளவு பொட்டுக்கடலை போட்டு அதை சாப்பிட்டு பாருங்கள். அந்த இறப்பையை அப்படியே உங்களுக்கு அந்த குடல் ஃபுல்லாக அது ஒரு மருந்து போல், லேயர் போல் ஃபார்ம் பண்ணி நன்மையை செய்யும், புண்ணை ஆற்றும். இது கூட நம்ம அஸ்ட்ராலஜியில் பார்க்கும்போது புண்ணை ஏற்படுத்தக்கூடியது குரு கிரகம்னு சொல்கிறது. இதுவுமே பாருங்கள் குருவுக்கு உகந்தது தான் இந்த பொட்டுக்கடலையுமே. அதாவது முள்ளால் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சொலவடை இருக்குது பழமொழி. அதுபோல் இந்த பொட்டுக்கடலையுமே கொண்டக்கடலையிலேருந்து வந்தது. அல்சருமே உங்களுக்கு குரு காரகத்தினால வர்றதால இது பாருங்கள், அதுக்கு இதுவுமே உணவாகுதுங்கிறது ரொம்ப அருமையான புரிதல். நான் சொல்கிறது எல்லாமே 1 டம்ளர் பொட்டுக்கடலைக்கான அளவுகள். நீங்கள் அதை மாவாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மாவில் கணக்கு பண்ணும்போது அது சரியான கணக்கு வராது. அதனால் உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த அளவுக்கு அந்த பொட்டுக்கடலை, நெய், சர்க்கரை சேர்த்துக்கும் பொழுது அருமையான இது ஒரு உன்னதமான ஸ்வீட்டு, பாரம்பரிய ஸ்வீட்டு. 1 டம்ளர் பொட்டுக்கடலை எடுக்கிறோம். இது 200 கிராம் இருக்கும். சூடு வர்ற வரையெல்லாம் கொஞ்சம் கையை தொட்டு பார்த்தோம்னா பொறுக்க முடியாத சூடு. ஏன்னா அப்போ கொஞ்சம் நல்லா பொறுன்னு ஆகும். ஆற வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 ஏலக்காய் போடுங்க 200 கிராமுக்கு, இல்லைன்னா பொடி இந்தளவுக்கு போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி. 1/4 பங்கு நெய். அந்த வறுத்த சட்டியிலேயே அந்த டம்ளரை வச்சு நீங்கள் நெய்யை ஊற்றிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த 1/4 பங்குங்கிறது சரியாக உங்களுக்கு பிடிப்படும். இப்போ அரைச்சிட்டு வந்த பொட்டுக்கடலையில் 1 பங்கு பொட்டுக்கடலைக்கு 1/2 பங்கு சர்க்கரை நல்லா நைஸாக திரும்பவும் அரைச்சிடலாம். பொட்டுக்கடலை 2 நிமிஷம் ஆகும், சர்க்கரை கலந்தோன்னே 2 நிமிஷம் ஆகும். 4-5 நிமிஷத்தில் அரைப்பட்டு வந்துடும். இப்போ 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். முந்திரி பருப்பு பொடியாக அரிஞ்சு நல்லா வதக்குனதுக்கப்புறமா அந்த 1/4 பங்கு நெய்யை ஊற்றுறோம். அப்படியே சிம்மிலே வச்சு கலந்து கொடுக்குறோம். புகை வரக்கூடாது, ஆனால் அந்த அளவுக்கு நெய் காஞ்சிருக்கணும். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். இந்த ஜூட்டோட
இந்த பொட்டுக்கடலை சர்க்கரை கலவையை கலந்து நல்லா பெரட்டி கொடுக்குறோம். எல்லாம் ஒன்றா மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறோம். இப்போ இந்த சூட்டோடு பிடிக்கும்போது இந்த பொட்டுக்கடலை உருண்டை சாப்பிட்டோன்னா உதிர்ந்து கொட்டுறது போல் பதம். ரொம்ப கடலை உருண்டெல்லாம் போல் கெட்டியாக ரொம்ப மாய்ச்சரோடு இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கப்பு அடியில் வச்சுக்கிட்டு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது போல் நல்லா இறுக்கமாக சின்ன உருண்டைகளாக ஒரு உருண்டை ஒரு வாய்க்கு கடித்து சாப்பிட்றது போல் குழந்தைகளுக்கு இந்த அளவுக்கு சின்னதாக இப்போவே நம்ம சொல்லிட்டு குருமார்களுக்கும் நாம் நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாம். அளவுகள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.